ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா காயின் ஹோல்டர்ஸ், அதாவது 0 to 9, சரிங்களா? காயின் ஹோல்டர்ஸு இப்போ சும்மா உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக நான் சைஸ் வச்சுருக்கேன். பட் 0 to 9 நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிடலாம். அதுக்கப்புறம் காயின் ஹோல்டர்ஸ், அதாவது 20 காயின் வைக்கிற மாதிரி காயின் ஆல்பம். மக்களே நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. காயின் ஹோல்டர்ஸோட ஆல்பம் இல்லை, காயின் ஹோல்டர்ஸ் வைக்கிற எம்டி ஆல்பம். புரியுதுங்களா? பவுச் இப்படி தான் இருக்கும். நம்ம ஹோல்டர்ஸ் தனியாக வாங்கிக்கிடணும். ஆனால் நமக்கு என்னென்னா, இதில் பவுச் நல்லா பெருசாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 0 to 9, அதாவது 0லேருந்து 30 mm வரைக்கும், எப்படி சொல்கிறது, 0.15 சொல்லுவாங்க, அந்த மாதிரி 0.15 இல்லை, 15 mmலேருந்து 30 mm வரைக்கும் உள்ள காயின்ஸை நீங்கள் வச்சுக்கிடலாம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா காயின் ஹோல்டர்ஸ் சைஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் உள்ளே இருக்க இது இருக்கு இல்லையா, ரவுண்டு, நம்ம காயினுக்கு தகுந்த மாதிரி. இப்போ 15 mmனா குட்டியோண்டு தான் ரவுண்ட் ஷேப் பண்ணி அது இது பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்ம இந்த குட்டியாக அந்த 10 பைசே காயின் இருக்குது தெரியுங்களா, எஃப்எஃப்எஸ் காயின், அதிலிருந்து நீங்கள் 5 ரூபா நம்ம காப்பர் நிக்கல் காயின், இந்திரா காந்தி, நேரு காயின், அந்த மாதிரிலாம் உள்ள காயின் வைக்கிற அளவுக்கு சைஸு வேரியாக வச்சுருப்பாங்க. குட்டியோண்டு கட் பண்ணி இது பண்ணியிருந்தாங்கன்னா அது அந்த 15 mm. ஒன்றுக்கு ஒரு சைஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க ரவுண்டாக கட் பண்ணி அதில் நமக்கு அந்த ஷீட்டை அட்டாச் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள காயின் ஹோல்டருக்குள்ளே வச்சு நம்ம ஸ்டாப்லர் அடித்து இந்த மாதிரி பவுச்சுக்குள்ளே நம்ம வச்சுக்கிடலாம். ஸோ இது 20 காயின் ஹோல்டர் ஆல்பம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காயின் ஷீட்டு. இது மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு காயின் ஷீட்டில் 20 காயின் ஹோல்டர்ஸோட காயின் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா 10 ஷீட் உள்ள ஒரு பவுச்சாக தான் வரும். உங்களுக்கு லூஸில் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு 5 3 அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு 30 rupees வரும். பட்டு மொத்தமாக வாங்குறீங்க, 10 ஷீட் அப்படியே மொத்தமாக வாங்குறீங்கன்னா 25 ரூபா, அதாவது 250 ரூபா வரும். சரிங்களா? ஸோ சப்போஸ் ஒரு அவசரத்துக்கு நம்மக்கிட்ட நிறைய காயின் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், டக்குன்னு ஆல்பம் வர லேட் ஆகுதோ, இல்லை பின்னாடி ஆல்பம் போட்டுக்கிடலாம், எதாவது ஸ்கேரு அதெல்லாம் பிரித்து பார்த்து போட்டுக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம காயின் ஹோல்டரில் போட்டு நம்ம பவுச்சுக்குள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி காயினை பத்திரப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஷீட்டை வாங்கி நீங்கள் காயின் ஹோல்டரில் போட்டு இந்த பவுச்சுக்குள்ளே வச்சு நீங்கள் ஒரு ஃபைல் பண்ணி வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது 200 காயின் ஹோல்டர் உள்ள ஒரு ஆல்பம். இதுவும் அதே தான், 20 காயின் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் பவுச் இருக்கும் உங்களுக்கு. இதில் 10 ஷீட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 10 ஷீட்டில் ஒரு ஷீட்டில் 20 காயின் வைக்கலாம். ஸோ அப்போ மொத்தமாக 10 ஷீட்னால் 200 காயின். ஸோ இந்த ஆல்பமும் இருக்குது. இது போக கரன்சி ஆல்பமும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் ஆர்டர் போட்டு என்கிட்ட வாங்கிக்கிடலாம். ரேட்டு நீங்கள் எல்லா இடத்துலையும் விசாரிங்க. கண்டிப்பாக என்னோடய ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நீங்கள் தாராளமாக என்கிட்ட ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி தான் இந்த வீடியோவில் போட நினச்சேன். தெளிவாக சொல்கிறேன், காயின் ஹோல்டர் வைக்கிற ஆல்பம் ஹோல்டர்ஸோடு சேர்த்து கிடைக்காது. காயின் ஹோல்டர்ஸ் இல்லாமல் காயின் ஹோல்டர்ஸ் வைக்கிற பவுச், அதாவது அந்த எம்டி பவுச் உள்ள ஒரு காயின் ஆல்பம். நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காயின் ஹோல்டர்ஸ் நீங்கள் தனித்தனியாக நீங்கள் வாங்கி நீங்கள் எந்த ஷேப்பில் வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கிடலாம். சரிங்களா? அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு 0லேருந்து 9 வரைக்கும், குட்டி காயின்லேருந்து பெரிய காயின் வரைக்கும் நம்ம தாராளமாக வச்சுக்கிடலாம். ஸோ உங்களுக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா நம்ம காயின் நமக்கு தகுந்த மாதிரி காயின் ஹோல்டர்ஸ் நம்ம வாங்கிக்கிடலாம் இல்லையா, அது மாதிரி வாங்கிக்கிடலாம். ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏற்கனவே என்னுடைய பழைய வீடியோக்களில் ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய நம்பர் போட்டிருப்பேன் டிஸ்பிளேயில். நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தான். ஸோ வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.